வெல்கம் டு யூனிக் டியூபர். இன்றைக்கி உங்களுக்கு இந்த ப்ளவுஸை எப்படி நான் ஸ்டிச் பண்ணேன்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு போட் நெக் வச்சு தைக்க சொன்னாங்க. சேம் நெக்கும் ஸ்லீவுக்கும் மட்டும் ஒரு பைப்பிங் கொடுத்தா போதும். சும்மா நார்மலாக போட் நெக் போதும்னு சொல்லிட்டாங்க. இதான் சாரி, இதான் ப்ளவுஸு, இதான் லைனிங்கு. ஓகேங்களா? இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களோட சேம் மெஷர்மெண்ட் எடுத்து தான் இதுவும் ஸ்டிச்சிங் பண்ணேன். அளவு ப்ளவுஸு பெரும்பாலும் எங்கிட்ட தர்றதில்ல. ஏன்னா பர்ஃபெக்டாக இருக்கிறதில்லன்னு சொல்லிட்டு எங்கிட்ட மெஷர்மெண்ட்டு தான் எடுப்பாங்க. சேம் அவங்களோட அளவெல்லாம் வச்சு நான் ட்ராயிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன். இது வந்து 36 இன்ச்சு ஜஸ்ட்டு, 14 இன்ச்சு லென்த்து, ஸ்லீவு வந்து 10 இன்ச்சு அந்த அளவில் இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பேக் நெக்கு இது ஃப்ரண்ட் நெக்கு இல்லை, பேக் நெக்கு. அப்போ வந்து உங்களுக்கு பீஸு சேம் 4 போட்டு 2 மடித்து அந்த முன் பீஸை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அவங்களோட அளவு எப்படியோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து நான் வந்து ஸ்லீவை மட்டும் அட்டாச் பண்ணிட்டேன். பைப்பிங்கு சேம் நெக்குக்கு இனி நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கணும். ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு ரெண்டுக்குமே நம்ம பைப்பிங் கொடுக்கணும். இப்போ இது ஸ்லீவுக்கு மட்டும் நான் எப்படி பைப்பிங் கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். சேம் இந்த கலர் தான் கொடுத்தேன். அதில் ஒரு சின்ன சின்ன பூவாக அந்த ரோஸ் கலர் மாதிரி, ஒரு கனகாம்பர கலர் மாதிரியும் கலந்த மாதிரி வருது. அதுக்கு தகுந்த மாதிரி சேம் ஒரு பைப்பிங் கொடுத்து இந்த கிளாத்தெல்லாம் நம்மளே வச்சுருப்போம் ரெடியாக. இப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்து எடுத்துட்டேன். போட் நெக்கு இது வந்து ஃப்ரண்ட் நெக்கில் உள்ளே வந்து நான் லைனிங்கோட காமிக்கிறேன். சேம் எந்தவித உங்களுக்கு ஸ்டிச்சும் தெரியாது, நல்லா நீட்டாகவே பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்குக்கு வந்து நம்ம அந்த பைப்பிங் கொடுத்தா தான் நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். த்ரெட்டு வச்சு நம்ம அந்த கிளாத்து வச்சு சேம் பைப்பிங் கொடுத்து உள்டாப்பாக வந்து அந்த பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்து உங்களுக்கு பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு 2 நம்ம கட் பண்ணி எடுப்போம்ல, அதே மாதிரி பேக் பீஸு வந்து இப்போ சேம் இது 2 கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு நீ ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வச்சுட்டு திருப்பி இதுக்கும் பைப்பிங்கு அட்டாச் பண்ணிவிட்டு பைப்பிங் கொடுக்கணும். இதுதான் பைப்பிங் கிளாத்து. இந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். இப்போ இது ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தெரியுதா? இப்போ ஃபினிஷிங் பண்ணியாச்சு. சேம் அவங்க ஃப்ளீட் வந்து ஸ்லீவில் வந்து ஒரு 2-3 ஃப்ளீட்டு வைங்கக்கா, அது ஃபேஷன், எனக்கு அந்த மாதிரி வேணும், திடீர்னு ஸ்டிச்சிங் பண்ண திடீர்னு சொல்லிட்டாங்க. சேம் அதுக்கு அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நான் செஞ்சுட்டேன். இதை விட பெஸ்ட்டாகவும் நான் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னு கேளுங்க. ப்ளவுஸ் போட்டு பார்த்தீங்களா? போட்டு பார்த்துட்டேன்க்கா. கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கா? பிடிச்சதா? பிடிச்சது. சரிப்பா சரிப்பா, நீ நெக்ஸ்ட் இதை விட பெஸ்ட்டாக தைச்சிக்கலாம். சரியா? சரிங்கக்கா. சரிம்மா. ஸ்டிச்சிங் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு விட மாட்டாங்க. அவங்க வந்தாலும் வரலைனாலும் நான் ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்குவேன், இல்லை நேரில் கூட கேட்டுக்குவேன். உங்களுக்கு பிடிச்சதா, பர்ஃபெக்டாக, அப்புறம் இதை விட பெஸ்ட்டாகவும் இனியும் நம்ம இதில் போட் நெக்கில் ஸ்டிச்சிங் பண்ணலாம். பேட்ச் வச்சு ஒரு ஹோல் மாதிரி வச்சு எல்லாமே தைக்கலாம். ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இந்த மாதிரி போதுன்ட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி பெஸ்ட்டாக நம்ம ஷாப்பில் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஸ்டிச்சிங் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.